கடந்த வாரத்திலே இந்த யோனா தீர்க்கதரிசி பற்றி நான் படிச்சு சொன்னேன். நான் யோனா பற்றி நம்ம வித்தியாசமா தியானிக்க போறோம். எத்தனை பேர் படிச்சீங்க? யோனாவுடைய தீர்க்கதரிசியை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் கூட இந்த யோனாவுடைய சரித்திர சுருக்கத்தை நான் சீக்கிரமா சொல்லி முடிச்சுட்டு நான் செய்திக்குள்ள போறேன். யோனா என்பவர் யாருன்னு சொன்னா அமிதாயின் குமாரன். இவர் இஸ்ரவேல் நாட்களிலே அந்த இஸ்ரவேலுடைய பழைய ஏசையா, எரேமியா, எசேக்கியேல் இப்படி பல தீர்க்கதரிசிகள் இருந்த காலத்திலே இவரும் ஒரு அமிதாயின் என்றவர் ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய குமாரன் தான் யாரு? யோனா. அவருடைய குமாரன் கடவுள் மீது மிகவும் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். கடவுள் இவரை அழைத்து நினிவே என்கிற மகாநகரமாகிய கடவுளை நேசிக்கிற மக்கள், அந்த மக்கள் நிறைய இருக்கிறாங்க நம்மள மாதிரி. அந்த மக்கள் என்ன பண்றாங்க, நாளடைவில் கடவுளுடைய பக்தி வைராக எப்படி நமக்கு பக்தி வைராகலாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி கடவுள் விட்டு தூரமா போறோமோ அப்படிப்பட்ட கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்வதனாலே தேவன் மனஸ்தாபப்படுத்தி இந்த யோனாவை அழைத்து நீ போய் நகரத்துக்கு என்ன பண்ண, என்னுடைய வார்த்தை சொல்ல, உங்களுடைய அக்கிரமம், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய வீரர்கள்லாம் என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கு, அதனால இனி நான் பொறுக்க மாட்டேன், இந்த தேசத்தை நான் என்ன பண்ண செய்ய போறேன், அழிக்க போறேன் அப்படின்ற ஒரு செய்தியை யோனா இடத்துல சொல்லுகிறார். யோனா என்ன செய்யறாருன்னா அதை கேட்காம இவர் தர்சிக்கு போகும்படி பிரியாணப்பட்டு போகிறார். அந்த நேரத்திலே கடவுள் ஒரு மீனுக்கு கடவுள் பேச்சு கேட்கறதுனால கடவுள்ல தீர்ப்பு போட்டுறாங்க. மீன் விழுங்குது, 3ஆம் முறையில கற்கிறது. மறுபடியும் யோனா அப்ப என்ன பண்றாரு, அங்க போய் சொல்றாரு. மறுபடியும் யோனா அந்த செய்தியை செஞ்சு சொன்னதுனால கடவுள் என்ன பண்றாரு, அழிப்பேன்னு சொன்ன தேசத்தை அழிக்க மாட்டேங்கிறாரு. அதை குறிச்சு கடவுள் தேவை. இதுதான் யோனாவுடைய சரித்திர சொல்லிங்களா நம்ம செய்தியா நம்ம கேட்டோம், அப்படிதானே? ஆனா இந்த யோனாவோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்படிக்கு நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால், இந்த சபைகளிலே ஒரு செய்தியாக ஒரு கதையாக கொண்டு போவார். ஆனால் யோனாவுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவையும், தேவனை விட்டு பிரிந்து போனாலும் தேவன் எவ்வளவாய் யோனாவை நேசிக்கிறார் என்பதையும் இன்றைக்கு நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீக்கிரமா ஒரு 2 அதிகாரம் மட்டும் நாம் தியானம் பண்ணலாம். மற்ற 2 அதிகாரம் அப்புறம் இல்லையா. இந்த யோனா என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க 3ஆம் அதிகாரம் என்ன சொல்றாங்க, 1 யோனாவுடைய புத்தகத்துல 3ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேவுக்கு யோனா 1ஆம் அதிகாரம் 3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போகும்
நின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று சொன்னால், எப்படியாகிலும் நினைவேவின் மக்களை மீண்டுமாய் தன்னிடத்திலே அழைக்க வேண்டும், தன்னுடைய காரியத்தை அங்கு நிறைக்க வேண்டும். அவர் எனக்கு பிரியமானவராக இருந்த அந்த பழைய அன்பிலே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக இந்த அமிதாயின் குமாரனாகிய யோனா என்பவரை அனுப்புகிறார், போய் சொல்லு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கடவுள் சொன்ன வார்த்தையை கேட்டு கடவுளின் வார்த்தையின்படி செய்யாமல் என்ன செய்யறாரு, தர்ஷீசுக்கு போகும்படி யோப்பான்ற துறைமுகத்துக்கு போய் அங்கிருந்து தர்ஷீசுக்கு போகும்படி ஒரு கப்பல் இருக்கிறார். அதற்கு கூலியும் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகும்படி அநேக கூலிகளை நாம் கொடுத்திருக்கிறோம் இல்லையா? நமக்கு தெரியும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறதுக்கு நாம் என்னென்னலாம் காரியம் வச்சிருக்கோம், என்னென்னலாம் சாக்கு போட்டு சொல்றோம், என்னென்னலாம் வச்சுக்கணும்னு சொல்லி. ஆனால் அப்படித்தான் இந்த யோனா என்ன செய்யறாருன்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்தை விட்டு இவர் விலகி ஓடுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். கர்த்தர் என்ன சொல்றாருங்க, இப்ப என்ன சொல்ற, ஒரு பெரிய மூட்டையை கொடுக்குறாரு, நீ தீக்கு போய் நினைவே மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரா? இல்ல, அவர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன, இது ஏதாச்சும் உங்களுக்கு உண்டான சொத்தெல்லாம் கொண்டு போய் கொடுன்னு சொல்றாரா? இல்ல, அவர் சொல்ல வேண்டியது என்ன சொல்றாருன்னா, நீ போய் என்னுடைய மனதின் வேதனையை என்ன செய்ய அவர்களுக்கு போய் சொல்லுங்கிறார். கர்த்தர் அந்த நினைவே மக்களுக்கு செய்ய வேண்டிய கற்பனைகளை என்ன சொல்றாரு, நீ போய் சொல்லு, அவ்வளவுதான். அதுக்கான காரியத்தை அவர் செய்யாத, ஆனா என்ன செய்யறாரு, அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவருக்கு சமூகத்தை என்ன பண்றது, விலகி கொடுக்கிறார் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தம் என்னவா இருக்குன்னு சொன்னால், ஆண்டவருடைய கற்பனை கை கொள்ளுவதே மிக அவர் மீது வைக்கிற அன்பு என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 யோவான் 5:3 இப்படியாக சொல்லப்படுகிறது. 1 யோவான் 5:3 வசனம், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்லது. என்னவா அவருடைய கற்பனை, என்னவா பாரமானவைகள் அல்ல. தேவனுடைய கற்பனை பாரமானது அல்ல, அது ஒரு சுமையானது அல்ல, அது ஒருவரும் செய்யக்கூடாத காரியம் அல்ல. அவரிடத்திலே உண்மையா இருப்பது மட்டும்தான். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நாம் செய்யணும். அது நமக்கு கஷ்டமா? ஆண்டவர் சொல்றார், பாரமானவைகள் அல்ல அவருடைய கற்பனைகள். நாம ஜபம் பண்ணுவோம், பாடம் பாடுவோம், பொறுப்புல இருப்போம், அது எல்லாத்தையும் காட்டணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னார், அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த சிந்தனை இல்லாத அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுறாங்க. குடும்ப வாழ்க்கையில அக்கறை காட்டுறதோ இல்ல சபையில நிறைய அக்கறை காட்டுறது எல்லாம் விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே ஆராதனை செய்யணும், இது பண்ணணும், அதை பண்ணணும்னு பண்ணிடுறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவர் மீது வைக்கிற அன்பு என்று சொல்லுகிறார். ஆனால் அப்படித்தான் இந்த யோனாவை எடுத்து அன்பு வைத்து போய் சொல்லு, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த யோனா என்ன செய்யல, போடல. கடவுளுடைய வார்த்தையை பாரமாய் எண்ணின இந்த யோனா என்ன பண்றாரு, யோப்பாவுக்கு போன மாதிரி கப்பல் ஏறாரு. நீ நன்றாய் இன்றைக்கு யோனாவின் புத்தகத்திலே நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், கர்த்தருடைய செயலை, கர்த்தருடைய எண்ணத்தை, கர்த்தருடைய சிந்தையை யாரெல்லாம் பாரமாய் எண்ணுகிறீர்களோ அவருடைய கற்பனை எதெல்லாம், கற்பனை என்ன, ஒரு நாள் யாராவது ஆசரிக்கணும், தாய் தகப்பனை கணக்கு பண்ணணும், குடும்பத்துக்கு நல்ல தலைவனா இருக்கணும், சமுதாயத்துக்கு நல்ல தலைவனா இருக்கணும், இதெல்லாம் தான் அவருடைய கற்பனை. இந்த ஜபம், பாடல், ஆடல் எல்லாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனை நாம் உற்சாகப்படுத்துவது. ஆனால் தேவனை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் மற்றவர்கள் உற்சாகப்படும்படி நம்முடைய வாழ்க்கை நிலைமை என்ன பண்ணலாம், மாறணும். மற்றவங்க உபசரிக்கணும், மற்றவங்க அரவணைக்கணும். நமக்கு விரோதமா பாவம் செய்யறவங்க கூட அவங்க தொடர்ந்து நம்மள பாவம் செய்யறவங்க நமக்கு செய்யறாங்கன்னா நம்மளால தாங்க முடியாது. ஆனா என்ன செய்யணும், அவங்க சபிக்காம அவங்க விட்டு விலகாம தவிர
அவங்க சபிக்கணும், அவங்க பழி வாங்க என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய கற்பனை. இதுக்கு அப்புறம் தான் நம்ம மொத்த ஜபம் ஆவிக்குரிய நான் கூட பாஸ்டிங் இருந்தேன் வெள்ளிக்கிழமை ஃபுல்லா சூரிய தம்பி பேசலாம் ஏதோ பேசணும் எப்பா எனக்கு பிரேயர் டைம் வச்சு வச்சுட்டு நான் அப்புறம் பேசுறேன். இது தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் உற்சாகத்தை அல்ல, நீ மற்றவருடைய வாழ்க்கையிலே நீ உற்சாகம் மற்றவர்களை எழுப்புவதற்காக மற்றவருடைய பாரத்துக்காக துக்கத்திற்காக வேதனைக்காக நீங்க என்ன பண்ணணும், அதுதான் தேவனுடைய கற்பனை. இது ரொம்ப கஷ்டமா மற்ற நம்ம தொடர்ந்து நம்ம தொழில் பண்ணா அவங்களுக்கு நம்ம விலகிறதுக்கு கஷ்டம் இல்லை, ஆனா வழிவாங்கிறது நமக்கு கடவுளுக்கு பாரமான காரியம். அப்படி கடவுளுடைய காரியத்தை பாரமா எண்ணின இந்த யோனா இவர் செல்லுமிடமெல்லாம் மற்ற எல்லாருக்கும் இவர் ஒரு பாரமானவராக மாறுகிறார். அடுத்து வசனத்தை நீங்க வாசிங்க. மற்ற எல்லா இடத்துக்கும் அவர் பாரமா மாறுறாரு. நீங்க வாசிங்க 5:6 யோனாவின் யோனா 1:5-6 வசனத்துல அப்போது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் ஓடுகிற யோனா அவருடைய தேவனுடைய வேதனையையும் அவருடைய கற்பனையையும் நினைவுக்கு சொல்லும்படி அனுப்பினார் தேவன் யோனாவை. அதை அவர் கஷ்டமாயினார், பாரமாயினார். ஆகவே இவர் தப்பித்து போகும்படி தர்சிக்கும்படி ஒரு கப்பல்ல போறாரு. ஆனா அந்த கப்பல் என்ன ஆகுது, இவர் போய் ஏறனால எப்பொழுதுமே யோப்பாவிலிருந்து தர்சிக்கு போக வேண்டிய கப்பல், அது கப்பல் பயணத்துல புயல் அடிக்கணும், பனிமழை வரும், எவ்வளவு விதமான கடுமையான இருக்கும். அவங்க இப்பவுமே அந்த கப்பல் எவ்வளவு கெப்பாசிட்டி அது இருக்குன்னா ஏற்றுவாங்க. ஆனாலும் கூட அந்த நிலைமையிலே தான் தயாராகி போகுது. ஆனா இந்த யோனா பாருனால எவ்வளவு பெரிய பாரம் தெரியுமா, அது தனிக்கு வசனம் சொல்லுது. அந்த கப்பல் அலையடிக்கும் பொழுது அவங்க எல்லாம் பயந்து தன் தேவனை இல்லையா பல தரப்பட்ட தெய்வத்தை வணங்குகிறவர்கள் அங்கு போகிறார்கள். அவங்க எல்லாம் பயந்து அவங்க எல்லாம் அவங்க கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா இவர் மட்டும் என்ன பண்றாரு, அடியில போச்சுங்க. நீங்க அப்படிதான் நிறைய பேர் கிறிஸ்தவம். ஆனா பயந்து என்ன சொல்றாங்க, எதனால இன்னைக்கு அளவுக்கு அதிகமா கப்பல்ல வெயிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தங்களுடைய எல்லா விதமான பொருட்களையும் சரக்குகளையும் என்ன பண்றாங்க, தூக்கி போடுறாங்க. அப்ப கப்பல் லேசாகணும், மிதக்கும், நம்ம தத்தளிக்காம போலான்னு பயப்படுறாங்க. எல்லா சரக்கையும் தூக்கி போட்டாங்க. அவங்க இந்திய இருக்காரு பயணிக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட கப்பல் என்ன பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தையும் அவருடைய சித்தத்தையும் நீ பாரமா எண்ணுவாயானால் நீ போகிற இடமெல்லாம் உனக்கு பாரமாக மரவக்காரனுக்கு போனா இவரையும் வந்தாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இல்லையா, நீ ஒரு இடத்துக்கு போன, ஒரு காரியத்துக்கு போன, ஐயோ இவனா அப்படின்னு நினைப்பாங்க. காரணம் அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவனிடத்திலே தேவனுடைய கற்பனையை கழிக்கொள்ளும்படிக்கு உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கஷ்டமான காரியங்கள் பாவ காரியங்கள் பாரமாக இருக்குமானால் இன்றைக்கு நீங்கள் எரிந்துவிட்ட கடலிலே எரிந்துவிட்ட சத்தியமாக இருக்கிறானால் கர்த்தர் உங்கள் பாவத்தை இல்லையா. நாம பாருங்க, எல்லாரும் அவங்களுடைய தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. யோனா மட்டும் தெரியும், நிறைய நம்ம கிறிஸ்தவர்கள் நமக்கு தெரியும் இந்த காரியம் எதனால வருதுன்னு இல்லையா. நம்ம சொந்த வாழ்க்கையிலே தெரியும், நம்ம கடவுள் தான் நிறைய இது பண்றோம், ஜெபம் பண்றோம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஏன் நம்ம கேட்போம், ஆனால் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் வரது தானே. இது ஒரு பெரிய விஷயம், நமக்கு 10 இருக்குது, நமக்கு நாளே நியாயம் பிரியமானவர்களே. ஆனாலும் கூட அவர் எரிந்து கூட அவர் இந்த யோனாவின் நிமித்தம் கப்பல் பாரமாயிற்றே தவிர அவர்களால் அல்ல, அவருடைய சரக்குகளால் அல்ல என்பதை நான் அது தொடர்ந்து படிங்க. யோனாவோ என்றார் என்ன பண்றாரு, இதெல்லாம் கவலைப்படல, என்ன பண்றாரு, படுத்துக்கொண்டு நீங்க நித்திரை பண்றது படுத்து தூங்குறது நினைக்காதீங்க. ஆவிக்குரிய காரியங்களிலே, ஆவிக்குரிய ஊங்குதலிலே, ஆவிக்குரிய வெளிப்பாடிலே நீங்கள் உங்களை அர்ப்பணிக்காவிட்டால்
இங்க எல்லாம் என்ன பண்றாங்க இல்லையா? அதுதான் தூக்கம். தூக்கம்னா என்ன? ஒண்ணுமே செய்யாம இருக்கு, ஒண்ணுமே ஸ்பைனவே இல்லாம இருக்குதான் தூக்கம் இல்லையா? அதாங்க நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க உங்களை அர்ப்பணிக்காமல் நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்க. நான் யோனா தேவனுக்கு நான் பயந்து போயிட்டேன், இந்த வார்த்தை நான் செய்ய மாட்டேன், போய் கவனம் படுத்துன்னு தூங்குறாரு. 6ஆம் வசனத்தை நீங்க படிங்க. அப்பொழுது பாருங்க, இவர் தூங்கினாலும் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம தேவனுக்கு பயந்தவர்களா இருப்போம். ஒரு சிலர் நம்ம கேட்பாங்க, என்ன ஏசாமிய ஏன் அப்படி இருக்கிறார் அது நம்ம கேட்பாங்க. நம்முடைய செய்கை நாம் தூங்குகிறவர்களா மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? கட்டி இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில அவங்க வார்த்தை கேட்கணும். உலகத்தான் நம்ம புத்தி கடவுளுக்கு பட்டவராச்சே இப்ப அவருக்கு கேள்வி சொல்லுவோம். ஆனா நாமும் கடவுளை ஏற்றுக்கொண்டிருப்போம், கடவுளை நேசிப்போம், கடவுளை ஞானஸ்தானம் பெற்றிருப்போம். நமக்கு அவன் சொல்லுவான், இந்த கடவுளுக்கு கேளு. ஆனா நாம நமக்கு நாமளே அந்த ஒரு தகுதியை இருக்கிறவர்களா அநேக அதுதான் இங்க 6ஆம் அதிகாரத்தில் சொல்ற. தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா கப்பலோட்டி சொல்றாங்க, என்ன எழுந்துரு, தேவனை நோக்கி நீ வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சாமி ஒருவேளை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க அவன் சொல்றான், பாருப்பா எல்லாம் அவன் தேவனை நோக்கி கூப்பிடுறான், ஆனா அமையல. கடைசியா யார்தான் பட்டு அவங்க கேட்கிறாங்கப்பா, நாங்க சாமியை கும்பிடுறோம், நீ ஏச்சும் சாமி வேண்டாம், ஒருவேளை சாமி நம்ம மனசு இறங்கி நம்மள முதலாவது தேவனுடைய வார்த்தையை மீறினார். அந்த தகுதியை யோனா இழந்தார். அந்த தகுதியை இழந்த யோனாவுக்கு அந்த கப்பல்காரன் போய் உற்சாகப்படுத்தினான், எப்பா எங்க தேவன் கூப்பிட்டு எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, உன் தேவன் நோக்கி நீ தூங்கு, ஒருவேளை சாமி மனசா இருப்பாரு. அன்னைக்காச்சும் அந்த யோனா கடவுளை நோக்கி கேட்டிருக்கான், ஆண்டவரே நான் செஞ்ச பாவத்துக்காக இந்த ஜனத்தை நீங்க அழிச்சிடாதீங்க, எனக்கு என்னவோ அந்த தண்டனையை நீங்க கொடுங்க அப்படின்னு ஒருவேளை யோசிச்சு பேசிட்டு இருந்தா அந்த யோனா என்ன நினைச்சிருக்கு பண்ண எங்க போயிருக்க மாட்டாரு, மீன் நோய்க்கு போய். அல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை தான் செஞ்சு நிற்கணும். என்னையும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்ம உலகத்தில் ஏற்படுகிற கஷ்ட நஷ்டங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலே தேவன் நம்மை கட்டி எழுப்புகிறார். உன் தேவனை நோக்கி கதறும்படிக்கு உள்ள உலகத்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நீ கடவுள்கிட்ட கேளு. நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, நீ ஏசப்பாக்க வேண்டும்பா. நிறைய பேர் எனக்காக கூட நிறைய பேர் சொல்லுவோம், நீ ஏசப்பாக்க வைக்க எனக்காக நான் வேண்டிக்குவேன். அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, எப்பா இந்த பச்சனை போகும்போது நிறைய பேர் நாங்கள் போவாங்க, இல்லப்பா எப்பா என் மாடு உடம்பு சரியில்லை, என் குழந்தை உடம்பு சரியில்லை, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இல்லையா? எவ்வளவு பெரிய சாட்சியாக நமக்கு இருக்கிறது. ஆனா இந்த யோனாவுக்கு சொல்றாங்க, ஏன் ஜெபம் பண்ண முதலாவது கர்த்தருடைய வார்த்தை சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறார். மற்ற எல்லாருக்கும் அவர் பாரமாக இருக்கிறார். இரண்டாவதாக பாரமாய் இருக்கிறவர்களே இவரால் பாரமானவர்களே அவங்க சொல்றாங்க, நீ உன் கடவுளை நோக்கி வேண்டிக்கு சாமி மனுஷன். அதையும் இந்த யோனா செய்யல. மாறாக அவர் என்ன செய்யறாரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் சொல்லும் போது அவர் ஒன்றையும் கேட்கல. சரி இதெல்லாம் ஏற்பட்ட நிலைமைலாம் கஷ்டமா இருக்கு, இது யாரால நடக்கணும், பாரத கடவுள் இருக்கிற பாரத நாம எடுத்து சரக்குகளை எடுத்து தூக்கி போட்டுட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், ஆனாலும் இது கொந்தளிக்குதுன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி ஒரு சீட்டை போடுறாங்க. கடவுள் தெளிவா காட்டுறாரு, யோனா சீட்டு இருக்கு. அப்பவாச்சும் போய் கேட்கிறாங்க கடவுள் கிட்ட, என்ன கேட்கிறாங்க. அப்ப கூட யோனாவுக்கு தானாக ஒத்துக்கலாம், இது என்னாலதான் நடக்குது, ஆகவே நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் மண்டியிடல, மன்னிப்பு கேட்கல, மௌனமா இருக்கிறான். ஜனங்க முடிவு பண்ணி ஒரு சீட்டை போடுறாங்க, யோனா போயிருக்கிறது. அப்ப கூட அவன் ஒத்துக்கல. உன் பேர்ல தானே வருது, நீ என்ன சொல்ற, நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரே வார்த்தை யோனா சிம்பிளா சொல்றாரு, எனக்கு கடவுள். அநேக கிறிஸ்தவர்கள் செஞ்ச தப்பு உணர்றதுக்கு பதில் அது நாம உணர்ந்து விட்டு விடுறதுக்கு பதில் நான் தப்பு செஞ்சுட்டா கூட என்னோட போயிட்டு எகிரி கபான்னு உச்சிருக்கிறாங்க. ஆனால் நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், இந்த தப்பு என்னாலதான் நடக்குது, என் நிமித்தம் இவர்களை யாரும் தண்டிக்கக்கூடாதுன்னு யாரும் என்ன பண்றோம் ஏற்றுக்கிற மனப்பக்குவம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய காரியத்தை சமூகத்தை விட்டு நீங்கள் போவீர்களானால், அவர்களுடைய சமூகத்தை நீங்கள் அசையாக இருக்கிறானால் வாழ்க்கை எல்லாமே என்னவா இருக்கும்,
பாரமாயிருக்கும். ஆனா சொல்றாரு, யார் என்னன்னு கேட்கும் போதும் நீங்க வாசிக்க 8:9 நீங்க வாசிங்க. 9:10 அதற்கு அவன் பாருங்க, நீ எல்லாம் பெருசா சொல்றாரு. நீ எங்கேயும் தோற உன் ஜாதி என்ன, உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்னப்பா, முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு பெரிய காரியம் ஆயிருக்கு, நீ கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சிருக்கிறியே, இவ்வளவு ஒரு தப்பா இருக்கு, யார் என்ன அவன் ஜாதி என்ன பெருசா எல்லாம் நமக்கு இல்லையா? என்ன சொல்ற, நான் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்ட கடவுள் வணங்கணும் தெரியுமா? அங்க பேசுற தொடர்ந்து படிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பயபக்தினா எவ்வளவு பெருசா இருக்கு பத்தியா? முதல்லயே கடவுள் சொன்னாரு, அதுபடி கேட்கல. இவன் தான் கேட்காத போனான்னு சொன்னா, கப்பல்ல இருக்கிற வந்து கெஞ்சினான், என் கடவுளுக்கு கெஞ்சி கூப்பிடுப்பா, எங்க உன் தேவன் கொடுத்தா சாமி வர மனுஷங்களை காப்பாற்றுவாங்க சொல்றான். அப்பவும் இதை தவற விட்டான். ஆனா யாரு நான் கேட்கும் போது இவருடைய பீத்தல் எப்படி இருக்கு போறது, நான் இவரே இல்லையா, வானத்தையும் பூமியும் என்ன சொல்றப்பா, அதுக்கு எபிரேயர் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்பேற்பட்டவனா? யோனாவினுடைய சரித்திரத்தை நமக்கு சொல்ல வருகிறது. அவர் அப்படின்னா தூக்கிறார். ஆனா என்ன செய்யல, அந்த மாதிரி தான் நமக்கு கடவுளுக்காக செயல்படலாம், இது பண்ணலாம், ஒன்றுக்கு செயல்படுறது. வெளியில போகும்போது மட்டும் அள்ளி யோனா மாதிரி மார்க்கெட்டிங் போறது, நான் எதிரே நான் சமுத்திரத்தையும் வானத்தையும் உண்டாகின தேவனுடைய பக்தி வைராகியம் உள்ளவன்னு போறேன் இல்லையா? யார் படத்தோடு நினைக்காதுங்க, சத்திய வசனம் இவ்வளவு பேசுகிறது. நான் ஏன் சொல்ல வார்த்தை இல்லையா? அடுத்த வசனத்தை வாங்க. தங்கள் பாரு, எப்பேற்பட்டவன் மார்க்கெட் சொல்லிக்கிறான். ஆனா அந்த ஜனம் என்ன சொல்றாங்க, பாவி இல்லையா, திட்டிருப்பாங்க, எழுதுறவங்க எழுதிருக்காங்க. படிமா ஏன்டா பையன் இது செஞ்ச இல்லையா சொல்லுமா இல்லையா? ஏன்னா நமக்கு ரெண்டாவது வந்துட்டா என்ன பண்ணுவோம், ஐயோ போய் கம்மி போவாங்க இல்லையா? முன்னால்தான் எனக்கு இந்த ஆபத்தே வந்துச்சு, இந்த கம்மியாக தான் எனக்கு இப்படி வந்துச்சு, நம்ம திட்டுவோமா இல்லையா? அந்த அனுபவத்தை நம்ம சொல்றோம். ஏன்டா நீ இந்த மாதிரி செஞ்ச? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யோனாவின் சரித்திரம் நம்ம சொல்ல வருகிறது. அநேக காரியங்கள் யோனாவுடைய செய்தி நம்ம நிறைய கேட்டிருப்பீங்க, செய்தியில யூடியூப்லாம். அவருக்கு வந்தார், 3 நாள் இருந்தார். உடனே இயேசுவோடு இவங்க ஒப்பிட்டு எல்லாம் பேசுவாங்க செய்தியில இல்லையா? ஏசாமி எப்படி 3 நாள் பாதாளத்தின் அடியில் இருந்தாலும் அந்த மாதிரி யோனாவும் இருந்தார். ஏசாமி தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி அங்கு சென்றார். ஆனா யோனா என்ன பண்ணா தெரியுமா? கடவுளுடைய சித்தத்தை செய்யாதவர் பாதாளத்தை நீங்கள் கடவுளுடைய சித்தத்தை செய்யாதவர்களாக இருப்பீர்களானா பாதாளத்தில் தள்ளப்படுவதற்கு முன்பதாக இந்த செய்தியை உங்களை நீங்கள் என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் பேசலாம், நிறைய பேசலாம் இல்லையா? நான் சுருக்கமாய் முடிக்கிறது யோனாவுடைய சரித்திரத்தை. அவர் சொல்றாரு, இப்பேற்பட்ட தேவ பக்தி உள்ளவனா இந்த யோனா நடந்த போதிலும் கர்த்தர் எவ்வளவோ தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர் விலகி போனாலும் கூட கர்த்தரை அவர் பயன்படுத்த சித்தம் வைக்கிறார். ஆகியதான் ஏற்பட்ட பாடல் நீங்கள் தொடர்ந்து அதை வாசிக்க சொன்னாக்கா, அவர் சமுத்திரம் எப்ப இந்த வார்த்தைகளை கேட்டு இவன் தேவனுக்கு விரோதமானவன், இவன் நம்முடைய பயனை நாம் செல்லுகிற கப்பலிலே ஏறினதினாலே நமக்கு ஏற்பட்ட ஆபத்து வந்திருக்கிறது என்று எண்ணியும் அந்த கப்பல் பயணிகள் அவன் என்ன பண்ணல, போட்டது. இவரே ஒத்துக்கினார், எனக்கு நீங்க கடவுளை போட்டுருங்க அப்படின்றார். ஆனாலும் கூட அந்த மக்கள், அந்த அந்நிய தெய்வத்தை வணங்குகிற மக்கள் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று வேகமாக கண்டுபிடிக்கிறார். தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தை இவரே சொல்றாரு. இந்த 12ஆம் அதிகாரத்துல கீழே 2 வரிய இந்த பெரிய பந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததை பற்றி நான் அறிவேன், எதனால உங்களுக்கு இந்த பந்தளிப்பு வந்ததுன்னு சொல்லி எனக்கு தெரியும் யோனாவே சொல்றாரு. ஆனாலும் என்ன பண்ணல, அவரு
தன்னுடைய உண்மைத்தன்மையை மக்கள் அவர்களிடத்தில் சொல்லவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உண்மைத்தன்மையை சொல்லாத இந்த யோனா என்ன செய்யறாருன்னு சொன்னா, இவங்க தூக்கி போட்டுருன்னு சொல்லியும் கூட அவங்க தூக்கி போடல. ஆனால் எப்படியாகிலும் இவன் நம்ம கப்பல்ல ஏறினான், எப்படியாகிலும் என்ன பண்ணணும், நம்ம அரசு ஏற்படணும். நீங்க அநேகர் நம்ம கையில் இல்லாத ஒரு நல்ல குணங்கள், நம்ம கையில் இல்லாத ஒரு கெட்ட சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் இருக்குது, நல்ல சிந்தைகள் இருக்குது. நம்மை காட்டிலும் அவர்கள் நல்ல சிந்தைகளோர்களாக இருப்பார்கள். அவர்களை காட்டிலும் நாம் எவ்வளவு 100 மடங்கு நல்ல சிந்தனைகளோர்களாக இருக்கிறோம். அப்பொழுதுதான் நம்ம நேசிக்கிறோம் இல்லையா? இவன் சொல்லுகிறான், என்னை தூக்கி கடலை போட்டினா நீ போய் கரை சென்றானு. ஆனாலும் கூட அவங்க என்ன பண்றாங்க, ரெண்டு வேகமா வலிக்கிறாங்க, எப்படியாச்சும் இவனையும் கொண்டு போய் சேரணும். இன்றைக்கு நாம் கூட கிறிஸ்தவர்கள் தெரியுமா, நம்முடைய இருதயத்திலே இருக்கிற பாரமான சிந்தனைகள், தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள் எல்லாம் பாரமான, அதெல்லாம் நாம் தூக்கி எதிர்களா இருக்கோமே. கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், போய் சேருவோம். அது மட்டும் இல்ல, இவங்க எவ்வளவு முயற்சித்தாலும் அந்த யோனாவை கரை சேர்க்க முடியல. உடனே ஒரு தீர்மானம் பண்றாரு, யோனாவை நிமித்தம் நம்மையும் சேர்த்து இந்த தேவன் அழித்திடுவாரோ. ஏனென்றால் யோனாவே சொல்லிட்டாரு, கடவுளுக்கு பயந்து தான் ஓடுறேன், கடவுளுடைய காரியத்தை செய்யாதனால தான் யோனாவை இப்படிலாம் பழி வாங்க நினைக்கிறாரு. அவங்க தீர்மானம் பண்ணி ஒரு வேண்டுதல் செய்யறாங்க. அப்பொழுது 14ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் யாரு, இந்த யோனாவுடைய உயிர் நிமித்தம் எங்களை நீ சேர்த்து அழிக்கிறாருப்பா. இந்த குற்றமில்லாத ரத்தம் யாரு, யோனா எப்பேற்பட்டவனோ, என்ன தப்பு செஞ்சானோ எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுதான் வரான் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனால இவன் ஏன் கப்பல்ல வந்து ஏறிட்டான், இவனை நான் என்ன பண்ண போறேன், அடுத்து படிங்க. சுமத்தாதே, தேவரி கர்த்தர் சித்தமாயிருக்கபடி பாருங்க, எவ்வளவு அழகா இந்த யோனாவுடைய தீர்க்கதரிசனத்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்க. இவர் எவ்வளவு பிரயாசப்படுறாங்க, காப்பாற்ற முடியல. ஆனாலும் அந்த கப்பல் ரொம்ப தத்தளிக்கிறதுனால கப்பல்காரங்க முடிவு பண்றாங்க, இந்த மனுஷனால எங்களுடைய ஜீவன் என்ன ஆகும், தேவ கோபம். ஆகவே தேவ கோபத்துக்கு மிஞ்சி நாம என்ன பண்ணக்கூடாது, செய்ய முடியாது என்ற ஒரு தீர்மானம் பண்ணி இந்த யோனாவை தூக்கி கப்பல்ல போறாங்க. பயப்படுறாங்க, யாரோ ஏற்பட்டுறாங்க, இவனுடைய ரத்தப்பழி என்கிட்ட வந்துடக்கூடாது, ஆனா உமக்கு சித்தமானது என்னவோ அதை செய்யறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்று சொல்லி அவங்க தூக்கி போறாங்க. அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் மீது என்ன இருக்கிறது என்பதை பற்றி தியானிக்கிறோம். என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறார், என்னுடைய அறிவை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறார், என்னை கொண்டு இந்த சபைக்கான காரியத்தை என்ன செய்ய நினைக்கிறார், அல்லது என்னை கொண்டு பக்கத்து ஒரு கிராமத்துக்கு எதை செய்ய கர்த்தர் சுத்தமாக இருக்கிறார், ஆராய்ந்து நிறைவேற்றினார். அப்படி இருக்கிறீங்களா, கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, உங்களையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, அந்த ஜனங்கள் இந்த யோனாவை தூக்கி போட்டுட்டு சும்மா இருக்க, பிரதாதி மக்கள் வைக்கிற அந்த பயம் நம்முடைய சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுக்கு பிரஜாதிகள் வைத்திருக்கிற பயம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அநேக ஜனங்கள் நம்ம தெய்வத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ, அந்த தெய்வம் நல்ல தெய்வம், அந்த தெய்வத்திற்கு விரோதமான காரியம் செய்யக்கூடாது, அந்த தெய்வத்திற்கிட்ட நம்ம தப்பா பேசக்கூடாது. ஆனா நீங்களும் இருக்கிறோம் என்பதை நீங்க ஆராய்ச்சி பார்த்து, அதுதான் 15ஆம் வருஷத்துல யோனாவை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பொருத்தனை பண்றாங்க. படிங்க. அந்த மனுஷன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு, யோனாவை தூக்கி போட்டு அவன் தேவ மனுஷன் சொல்லிட்டான், அவன் தேவனிடத்தில் வந்தவன் சொல்லிட்டான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தப்பிக்கு அவன் தூக்கி போட்டோம். அதனால ஆண்டவரே, இந்த பழி எங்க மேல வரக்கூடாது, யோனாவுக்கு ரத்த பழி இவங்க மேல வராதபடிக்கு அவங்க ஒரு பொருத்தனை பண்றாங்க. அந்த பொருத்தனையின் நிமித்தம் தான் இந்த யோனாவுக்கு ஒரு மீனை கர்த்தர் ஆய்வு இவர் சொல்லிதான் போயிட்டு நினைவு உன்னை கட்டது என்ன இல்லையா? வேகா பேச்சு கேட்கணும். அப்பதான் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பைபிள் வாசனை யாத்திராம் புஸ்தகத்துல தப்பு செஞ்சா உடனே தண்டனை,
கடவுளுக்கு விரோதமா எழுப்பி சமூகத்துக்கு நின்று பேசின 250 பேரை பூமி பிளந்து உயிரோட போச்சார் ஆண்டவர். ஆனா இந்த இந்த இவர்களுடைய வேண்டுதல், இந்த ரத்த பழி எங்க மேல சுமக்க கூடாதுன்னு சொன்னா, அந்த கப்பல் மீது சுமக்க கூடாதுன்னா அவன் என்ன பண்ணணும்? சாகக்கூடாது, உயிரோட இருக்கணும் இல்லையா? ஆகவே கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அதுபடி கடைசி வருஷம் முடியுங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோனாவை வைத்து நினைவை திருத்த வேண்டும் என்பதை காட்டிலும் இந்த புறஜாதி மக்கள் தேவன் மீது வைத்த பயத்தின் நிமித்தம், நம்பிக்கையின் நிமித்தம், அவருடைய வேண்டுதலின் நிமித்தம், இந்த மனிதனுடைய ரத்த பழி இவன் செத்து போனால் இவன் பழி என் குடும்பத்தின் மீது, என் பிள்ளைகள் மீது வரும் என்பதை கர்த்தர் இவர்கள் வேண்டிக் கொண்டதின் பேரிலே கர்த்தர் ஒரு பெரிய மீனை அங்கு ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. உடனே தூக்கி போடுறாங்க. கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தர் என்ன பண்றாரு? படிக்க வேண்டாம், செய்யலாம், முடிச்சிடலாம். நிறைய என்ன சொல்றாரு கர்த்தர்? உடனே தூக்கி போட்டாரு. அப்பதான் இவரு, நீங்க 2ஆம் அதிகாரத்துல உட்கார்ந்து அமர்ந்து வாசிங்க, வர்ணிக்கிறாரு இந்த யோனா. என்ன பண்றாரு? ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, ஜெபம் பண்றாரு. நான் எங்க போனாலும், நான் பாதாளத்துல தள்ளப்பட்டேன், கடல் பாசி அம்மாவை சூழ்ந்துக்கிறது, என்னை ஆளுங்களுக்குள்ளே கட்டளையிட்டு நான் வேண்டிக் கொண்ட பொருத்தனை எல்லாம் ஒரே ஒரு வசனம், அந்த பொருத்தனையை பத்தி மட்டும் நம்ம படிக்கலாம். பொருத்தனை ஏதாகிலும் அந்த வசனம் பண்ணி நான் பொருத்தனை எதனா பண்ணிருந்தா அதை நிறைவேற்றணும்பா அப்படின்லாம் அவர் என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை மட்டும் படிங்க. எத்தனை வசனம்? 9 படிங்க. பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். பாருங்க என்ன சென்டிமெண்ட் அடிக்கிறாரு பாருங்க. வியாபாரம் பேசினா சொல்லும் போது நான் கேட்கல, நீ கடவுள் அப்படிதான் பட்சி வசனத்துல சொல்லுவாரு, ஊழியக்காரர் மூலியமா சொல்லுவாரு, குடும்பத்துல இருக்கிற நண்பர்கள் மூலியமா சொல்லுவாங்க, மனைவி மூலியமா சொல்லுவாரு இல்லையா? இல்ல நம்மளை காணும் ஒரு பெரிதாரம் கிட்ட சொல்லுவாங்க, எப்பா நீ போற போக்கு சரி கிடையாது, நீ செய்யற காரியம் தப்பு, நீ இதை பண்ணாத, கட்ட தாய் பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா? சமாதானம் பண்ண தெரியாது, ஒண்ணு தெரியாம தூக்கி போட்டாங்க இல்லையா? தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இப்படி கேப்பா பேசுறாங்க கேட்காது. அப்பதான் இவருக்கு வருது, நான் ஏதாச்சும் பொருத்தனை பண்ணினா அதோட ஆண்டவரை ரட்சிப்பு முன்னிறுத்த ஆண்டவரை எழுதி கிடையாதுன்றார். எப்போ ஏசாமி வார்த்தையில கடவுள் சொல்லும் போதுதான் இந்த தேவன் யோனாவிடத்திலே போய் சொல்லுப்பான்னு சொன்னார, அது இவருக்கு ரட்சிப்பு வரதுன்னு தெரியல. மீன் வயிற்றுல 3 நாள் உட்கார்ந்து கத்துறாரு. இல்லையா? தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தாலும் கூட, எவ்வளவோ தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினாலும் கூட, அநேக காரியம் சாக்கு போக்கு சொன்னாலும் கூட, கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மை மனமாறி அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், அவர் நினைப்பதை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மீறல்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் தேவ சமூகத்தை விட்டு நாம் ஓடினாலும் கூட அவர் என்ன பண்றாரு? அந்த கடைசி 2வது வசனம், கடைசி வசனம் சொல்லுங்க, 10வது படிங்க. உடனே சொல்றாரு, கெஞ்சிர கெஞ்சி பாட்டு இவனுடைய கெஞ்சில் எல்லாம் கடவுள் இறங்க மகா இரக்கமும் மனதுருக்கமும் நீதியை இன்றைக்கும் உங்களிடத்திலே கூட உங்களுடைய பாவங்கள் பெரிதாக இருக்கலாம், உங்களுடைய மீறுதல்கள் எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் நிமித்தம் மனதுருக்கிறவராக இருக்கிறார். ஒன்னே ஒன்றுதான், அவர் சுத்தத்தை செய்யணும், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி. வாசிக்க கேட்ட யாத்திராக புத்தகத்தை நீங்க திருப்பி சொன்னீங்கன்னா, அதை கேட்கிற கடவுள் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையை அனுமதிப்பார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா செய்ய மாட்டான்றவரே நீங்க போய் மன்னித்து கடவுள் உங்களோடு பேசுவார். மோசே அதான் சொல்றாரு, மோசே வயிற்று போய் இஸ்ரவேலர்களை கூட்டிட்டு வாப்பான்றாரு. என்ன சொல்ற? ஆகியாது நான் தகுதி இல்லாம ஆண்டவங்க அப்படின்றது. நான் எப்பேற்பட்டவன் யாரோனா அன்பு என்ன விட்டு
அல்லேலூயா. அந்த தைரியம் ஆண்டவரிடத்திலே நமக்கு வர வேண்டும். நாம கேட்கறதுன்னா ஆண்டவருக்கு கேட்க என்ன தெரியுமா? இதுக்கு அது கொண்டாடுறவர், இது கொண்டாடுறவர், இது கொண்டாடுறவர், அது போகணாடுறவர், அதெல்லாம் உங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் வாழ்க்கை செய்வார். எண்ணம் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு ஆ, பின்னாவது பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, எத்தனை வருஷம் நான் வாக்கு வல்லவன் அல்ல. நான் சிக்குவாயும் ம், மந்தனாவும் உள்ளவன் என்றான். ம், அப்பொழுது கர்த்தர் ம். அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ம். ஊமையனையோ ம். செவிடனையோ ம். பார்வை உள்ளவனையோ ம். குருடனையோ உண்டாக்கினவர் யார்? யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? நான் அல்லவா? ஆதலால் ஆதலால் இப்போ ம். நான் உன் வாயோடு இருந்து ம். நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ம். அதற்கு அவன், ம். ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் பாருங்க, அனுப்பும். ஒரு கடவுள் மனிதனோடு ஒரு மனிதனை பயன்படுத்த, ஒரு கடவுளுக்கும் மனிதனுக்கு இருக்கிற உறவு பாருங்க. நீங்க எவ்வளவு அழகா சொல்றாரு, எவ்வளவு கெஞ்சுறாரு. சாமி எப்பா நீ தந்தா போகணும் அப்படின்றாரு. என்ன போக மாட்டாங்க. மந்தனாவு நான் திட்டுவேன், நான் எப்படி பேசணும்ன்றாரு. ஏன் உனக்கு வாய் உண்டாக்கணும் நானு, பூமியை உண்டாக்கணும் நானு, குருடனை உண்டாக்கணும் நானு, உன் வாய்க்கு கூட நான் இருக்க மாட்டேனான்றாரு. அப்ப கூட கேட்கல. இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் ஊற்றியானு யாருன்னா நீ அனுப்பிச்சுக்கேங்க வந்தே போனேன். ஏன் இவனும் நம்ம மனதில் தான் வர பின்னாடி நம்ம தியானிப்போம். வம்பே மனான்றாரு. ஆனாலும் அவரை பயன்படுத்த கர்த்தர் பயன்படுத்துவதற்கு சித்தம் வைத்தார் என்றால் உனக்கு விருப்பம் என்ன சொன்னா கடவுளுக்கு ஜெபம். அந்த சித்தம் எல்லாம் கடவுள் பேசுவார். ஏன்பா நீ சித்தம் கடவுள் கேள்வி கேட்பார். உன்னை பயன்படுத்த உன்னை பயன்படுத்த கர்த்தர் சித்தம் வைத்தார் சொன்னா உங்களோடு பேச ஆரம்பிப்பார். உன்னை பயன்படுத்த சித்தம் இல்லைன்னு சொன்னாலும் அவனுக்கு பேச மாட்டார். நீ எதுனா போய் கேட்கணும் போன்று அந்த மாதிரி வேணா போய் கேட்டுக்கலாம். என்னால போக முடியாத ஒரு கேட்டுக்கலாம். ஏன் என்ன அங்கேயே ஒரு விசாரணை கமிஷனாரி முடிவு பண்ணிருக்கேன். அதையும் செய்யுங்க. யாரையாச்சும் சொன்னார் கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மிக மிக அவசியம். வாசிக்க மத்தியில் 21 இல்லையா, 21, 28, 30 நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னார், தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யம் போக முடியுமே தவிர யாரும் கோயிலுக்கு பொறுப்பில் கொடுங்க, வெளியில் இருக்கிறவங்க, மற்ற முக்கியமான என்ன சொல்றது ஜெபம் பண்றவங்க, பாட்டு பாடுறவங்க, ஆராதனை பண்றவங்க, சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட். கடவுளுடைய சித்தத்தை, தகப்பனுடைய சித்தத்தை எவன் செய்கிறானோ அவனே அந்த பிஷப்பா இருப்பான், மாத்திரா இருப்பான், ரெவரண்டா இருப்பான். இல்லையா? படிங்க. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் என்ன சொல்றாரு, மூத்தவங்கிட்ட வந்து சொல்றாரு, நீ போய் என்ன பண்ண. ஆமா, அது யாருது? திராட்சை தோட்டம். தகப்பனுடைய தகப்ப போனா அது யாரு சொன்னா? தகப்பனுக்கு அப்புறம் பிள்ளை. அவன் தோட்டத்துல செய்யறதுக்கே தகப்ப செய்யறாரு. இதைத்தான் இன்றைக்கு யோனா தேசத்துல செய்யும்போது இது உன்னோட தோட்டம், இது தேவனுடைய தோட்டம் அல்ல. அல்லேலூயா. இது நீங்கள் உலாவுகிற இடம், இது தேவன் மட்டும் உலாவுகிற இடம் அல்ல. இது உங்களுடைய சொத்து, இது தேவன். அப்படித்தான் கற்றுப்பாங்க. அந்த திராட்சை தோட்டத்துக்கு அவன் அனுப்புறாரு. அவன் என்ன சொல்றான், கோமாடன் புரியும். படிங்க. மாட்டேன் என்றால் ஆகிலும் முதல்ல போமாட்டேன்னு சொல்லிட்டான். நான் போனப்பா போ, என் வீடு வரும்போது இல்லாத நம்ம பார்த்துக்கணும். நிறைய பேர் அப்படித்தான் கேள்வி தகவல் சொன்னாங்க. இளையவன் அவன் வந்து அப்படியே சொன்னான். பாருங்க, அடுத்த வருஷம் ஆயக்காரன் யாரு? ஆயக்காரன் யாரு? கடவுளுடைய வார்த்தைக்கு கேளாதவன், கடவுளுக்கு விரோதமானவன். 2வது அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் பாருங்க, தெளிவான ஸ்டேட்மெண்ட். யோனாவின் தீர்க்கதரிசி சாராம்சத்தை இயேசுவானவர் சொல்லுகிறார். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்.
இரண்டாவது அவருடைய கற்பனை நாம் வாசிக்கட்ட 1 யோவான் 5:3 வசனம் 1 யோவான் 5:3 சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய கற்பனைகள் படிமா நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. அவருடைய கற்பனைனா என்ன? அவர் என்ன ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய நினைக்கிறாரோ, அவன் கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, இல்ல கடவுள் பக்தியே இல்லாதவனாக இருந்தாலும் கூட கர்த்தர் அந்த மனிதனுக்கு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதுதான் நாம் செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தருடைய கற்பனை. அந்த கற்பனை எப்பேற்படுது இல்லையா? கஷ்டமா அவன் சொத்து கொடுக்கவனா, அவன் பணத்தை கொடுக்கவனா, நீ அவனுக்கு போய் உங்க வழக்கு போடவனா, அவன் மீது பக்குதலா இருக்க வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நீ செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நீ செய்ய வேண்டும். அவருடைய சமூகத்தை நீ விட்டு பாரமா எண்ணுவாயானால், அவருடைய சத்தியத்தை நீ பாரமா எண்ணுவாயானால், அவருடைய சமூகத்தை விட்டு நீ ஓடுவாயானால், உன்னை சூழ்ந்து இருக்கிற எல்லாருக்கும் என்னவாக பாரமாக. கிறிஸ்துவுக்கு பெரியமானவர்களே, அடுத்த மாதத்திலே 3-4 நாம் தியானிப்போம். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்திலே, இப்படிப்பட்ட சத்தியத்திலே நம்மை நிலைத்திருக்கும்படி நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு நான் மன்னித்து தப்பானவர் இப்படிப்பட்ட ஞானத்தை நான் கொடுங்க. வீட்டுக்கு 2 வசனத்துல என்ன பண்ணோம், அதை கதையா படிக்காம யோனாவுடைய வாழ்க்கையோடு நம்ம என்ன பண்ணோம் சேர்த்து பாருங்க இல்லையா? நம்ம யோனாவோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருக்கு சமூகத்துக்கு நம்ம வாழ்க்கையை கூட தியானிக்கலாம். நம்ம கடவுளுடைய சமூகத்துக்கு எவ்வளவு தள்ளி போயிருக்கோம் நமக்கு தான் தெரியும். ஆனா சில காரியங்களை தடைப்பட்டீங்க. கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் பாரமாய் இருக்கிறபடி, லேசாய் லகுவாய் இருக்கும்படி நம்மை கர்த்தர் கற்பனைப்போம். நம்ம யாரும் அப்படியே முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவோம். முட்டி போட முட்டி போடுங்க. நான்